கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். வெல்கம் டு ஷர்லி ஸ்டார் ஆஃப் ஷேரன். இன்றைய தலைப்பு யோனாவும் பெரிய மீனும். எருசலேம்ல யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாராம். அவர் எப்பவுமே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். தேவனை ரொம்ப பிடிக்குமா யோனாக்கு. அப்போ பக்கத்தில் நினிவே பட்டணத்தில் ஜனங்கள் ரொம்ப பாவம் செஞ்சாங்களா, கொலை பண்ணுறது. அந்த பாவங்கள் ரொம்ப கொடியதாக இருந்தது. அந்த பாவங்கள் தேவனுடைய சந்நிதிக்கு போய் எட்டுச்சான். அப்போ தேவன் யோனாக்கு சொல்கிறாங்க, நீ போய் நினிவே பட்டணத்தில் போய் அவங்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. இன்னும் 40 நாளில் அந்த பட்டணத்தையே நான் அழிக்க போகிறேன். என்னோட அன்பை நீ அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணு. ஆனால் யோனா என்ன பண்ணார்னா, நோப்பான்ற இடத்துல போயிட்டு தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறினார். அங்கே போய் தூங்கிட்டு இருக்கும் போது கடல் ரொம்ப கொந்தளிச்சு காற்றும் மழையுமா இருந்துதான். அப்போ எல்லாரும் பயந்தாங்களாம். அந்த கப்பல் முழுக போச்சான். அப்போ அந்த வெயிட்டான பொருட்கள் எல்லாத்தையும் கடலில் தூக்கி போட்டாங்களாம். அப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா, யார் இது தூங்கிட்டு இருக்காங்க இந்த புயல்லையும் அப்படின்னு சொல்லி எழுப்புனாங்களாம். அதுக்கப்புறம் இந்த புயல் யாரால் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களோட பேரை எழுதி சீட்டில் குலுக்கி போட்டாங்களாம். அப்போ யோனாவோட பேர் வந்துதான். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, நீ யார், எங்கேருந்து வந்த, எதனால இந்த புயல் நம்மளுக்கு நேரிடுது? அப்போ யோனா சொன்னாங்களா, நான் யோனா, நான் ஒரு எபிரேயர். தேவன் என்னை நினிவேக்கு போக சொன்னால் நான் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறிட்டேன். நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டால் தான் இந்த கடல் அமைதியாகும். அப்போ எல்லாரும் பயந்தாங்க, நான் போட மாட்டேன்னு. ஆனாலும் அந்த கடல் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சுக்கிட்டே இருந்துதான் காற்று எல்லாமே. அப்போ எல்லாரும் பயந்து யோனாவை கடலில் தூக்கி போட்டாங்களாம். அப்போ தேவன் ஒரு பெரிய மீனுக்கு யோனாவை முழுங்க கட்டளையிட்டாராம். அப்போ அந்த மீனை யோனாவை முழுங்கி 3 நாள் யோனா மீனோட வயிற்றுக்குள்ளே ஜபம் பண்ணாராம். என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இனிவேக்கு நான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணாராம். 4ஆவது நாள் அந்த மீன் கரையில் யோனாவை கவிடுச்சான். அதுக்கப்புறம் யோனா தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு அந்த நினிவே பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணும் போது ஆச்சரியமாக எல்லா ஜனங்களும் யோனாவோட மெசேஜை கேட்டாங்களாம். அப்போ நினிவேவோட ராஜா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு யோனா கிட்ட கேட்கும் போது யோனா சொன்னார், நீங்கள் எல்லாரும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்போ தேவன் மனசு மாறி உங்களுக்கு இந்த நினிவேயை அழிக்க மாட்டார் அப்படின்னு சொன்ன மாதிரியே தேவனோட மனசு மாறி அந்த நினிவே பட்டணத்தை அழிக்க வேணான்னு முடிவெடுத்தார். ஆனால் யோனாக்கு ரொம்ப சோகமா. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரியுமா, தேவன் இந்த மாதிரி அந்த நினிவே பட்டணத்தை அழிக்க மாட்டார். அப்போ அவர் ஒரு ஆமணக்கு செடி பக்கத்தில் போய் உட்காந்தாராம். அப்போ தேவன் ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டாராம் அந்த செடியை அழிக்க. அதே மாதிரி அந்த செடி அழிஞ்சு போயிட்டோன்னே யோனாக்கு ரொம்ப சோகமாக. அப்போ தேவன் சொன்னார், நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? நேற்று வளர்ந்து இன்னைக்கு அழுகி போகிற செடிக்கு நீ இவ்வளோ சோகமாக இருக்க. ஆனால் அந்த ஜனங்களுக்கு இடதுக்கும் வலதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பாங்க. அப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் பட்டிருப்பேன். அதுக்கப்புறம் யோனாக்கு தேவனுடைய அன்பை புரிஞ்சு திருப்பி அவர் எருசலேமுக்கே போயிட்டு அங்கே நடந்ததெல்லாம் சொன்னாராம். இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்ம தேவனுடைய பேச்சை எப்போவுமே கேட்கணும். அப்படி நம்ம மீறி பண்ணோம்னா நம்மளுக்கு வருத்தம் தான் வரும். இந்த கதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென்.